கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 ஆகிய வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரராய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரண அன்ப பின்பு தமக்கு கீழ்ப்படித யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசிரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம், தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் சிலுவை தியானத்துக்காக யாரெல்லாம் டைரியில் எழுதி வைக்கிறீங்களோ எழுதி வைக்கலாம். தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், இயேசு கிறிஸ்துவுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ எல்லாருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே கடைசி காலத்துல வாழ்றோம். 40 நாளும் சிலுவை தியானத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் என்று வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ளும் போது கீழ்ப்படுகிற யாவரும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்ந்து நீதியை பின்பற்றி பரிசுத்தமா வாழும்போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்திலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஜெபம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். கடைசி காலத்துல கொடிய காலம், பொல்லாத உலகம். யாரை ஏமாத்தலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி பொய் பேசலாம், எப்படி கலர் கலரா டிசைனா, இப்படி மனுஷனோட சிந்தனை ஃபுல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் தான் 1000 காரியங்கள் இருக்கு. சில குடும்பத்துல பிரதர், நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு நாங்களாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றோம் பிரதர் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. கடைசி காலத்திலே நம்ம வாழ்றோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இடுக்கமான வாசல் வழி என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த இடுக்கமான வாசல் வழி யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது, அவரை விசுவாசிக்க வேண்டும், அதே நேரத்தில் கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசிக்கிற சந்ததியா இருக்கணும், கீழ்ப்படிகிற சந்ததியா இருக்கணும், செய்கைகளையும் காமிக்கணும். நற்கிரியை செய்வதற்கு நம்மளை தெரிந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொண்டார். நன்மை செய்யும் போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகிறோம். மனம் திரும்பி கீழ்ப்படிந்து சிறு பிள்ளை போல மாறும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நமக்கு இடம் இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில், முதலாவது இன்னைக்கு காலவேளையிலே நம்ம இடதுமா யோசித்து பார்க்கணும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆசீர்வாதம் நிச்சயம். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்து
இஷ்டம் போல வாழ்ந்து அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தெரிஞ்சது, பரிசுத்தம்னா என்ன, உண்மைனா என்ன, நீதினா என்ன, கற்பனைனா என்ன, கட்டளைனா என்ன. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தவர். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளையா மாறி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவில நிரப்புகிறார், அபிஷேகம் நிரப்புகிறார். சில குடும்பத்திலே பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி தாகத்தோடு இருப்பீங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில தொடருதா? என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி யோசித்து பார்ப்பேன் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையில எங்கெல்லாம் மிஸ்டேக் நடக்கு, சத்துரு எப்படி உள்ள என்றாரா, எதுல உள்ள வாரா, 24 மணி நேரம் வாழ்க்கையில் வீண் வார்த்தையில உள்ள வாரான், நம்ம சிந்தனைக்குள்ள தீமையான எண்ணம் வந்துட்டுனா உள்ள வரான், கண்கள்ல பரிசுத்தம் இல்லாத தேவையில்லாத காரியங்கள் பார்க்கும்போது உள்ள வரான், இச்சையான பார்வை இருக்கும்போது உள்ள வரான். உன் வார்த்தைகளினாலே நீதிமான், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நம்ம பேசுற வார்த்தையில எல்லாமே தேவனுக்கு பிரியமான வார்த்தையா இருக்காங்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜென்ம சுபாவம் இருக்கு, மாம்சத்தினுடைய கிரிய ஒரு 17 கேரக்டர் இருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற தீட்டான காரியம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி, பொல்லாத காரியம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, அப்ப பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படிலாம் நம்ம வாழ்க்கைய கர்த்தர் பக்கம் திருப்பணும். ஏன்னா நம்ம பேசாம வெளியில கிளம்பி போகும்போது இஷ்டம் போல எல்லார்ட்டையும் பேசிட்டு வந்துருவோம். இஷ்டம் போல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட 1/2 மணி நேரம் பேசுவாங்க, சொந்தக்காரன்ட்ட போயிருப்பாங்க, அங்க 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க, போன்ல ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க. வீண் வார்த்தையில கூட பாவம் வந்துருது. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நமக்கு எது சத்தியம், எது கரெக்டான ஆட்கள், எது தப்பான ஆட்கள் தெரிய மாட்டேங்குது. நீங்க உலகத்துக்குள்ள போகும்போது நிறைய ஆபத்து தான் காத்திருக்கு. கூடயே இருக்கிறாங்க, சில நேரத்துல அவங்க மூலியமா சத்துரு உள்ள வந்துதான். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்திலே பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். இப்ப நம்ம வாழ்ற காலம் கடைசி வாழ்க்கை. இந்த கடைசி வாழ்க்கை எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு 5 வருஷம் முன்பாக கொரோனா நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல மரணம். எங்க வீட்டுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இதை ஏன் உங்களுக்கு காலைல சொல்றேன் அப்படின்னா, கிருபையின் காலத்திலே, லெந்து காலத்திலே, உபவாச நாட்களிலே சிலுவை தியானம் நம்ம தியானிக்கிறோம். நம்ம இருதயம் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். பரலோகத்துல தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நம்ம சிந்தனையிலே நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கு, இதெல்லாம் தேவன் பார்த்துதான் ஆசீர்வதிக்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, இன்னைக்கு காலையில கூட சில குடும்பத்துல வீட்டுல கடன் இவ்வளவு இருக்கு, என் கணவர் ரட்சிக்கப்படல, என் குடும்பம் ஃபுல்லா விக்கிரத்துல இருக்காங்க, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, சர்ச்சைக்கு வர மாட்டேங்காங்க, பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு சொல்லி சில குடும்பத்துல தாய்மார்கள் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு எப்படியாவது என் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லி 40 நாள் உபவாசத்தோடு இருந்து ஜெபிக்கிற குடும்பம் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியானார்.
அவரை சொந்த இரட்சகரா நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நாமும் கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி ஜெபிக்கிறார். இன்று அதிகால வேளையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், சந்தோஷம் வேணும், எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான் கையில பைபிள் எடுத்து என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட காரியங்கள். அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய வழியை நாம் பின்பற்றுகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன? அவரை மாத்திரமே உயர்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டுமே உயர்த்த வேண்டும். அவரே துதிக்கு பார்த்தார். அவருடைய பிள்ளை நம்ம அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இன்னைக்குள்ள சிலுவை தியானம், தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இப்போ நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம்னு சொல்லி நான் மறுபடியும் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, கொரோனா நேரத்துல தேசத்துக்குள்ள எத்தனையோ மரணம் வந்துச்சு. நாளைக்கு உயிரோட இருப்போமா தெரியாது. அந்த மாதிரி சொல்லதான் ஒரு 5 வருஷம் முன்பாக எத்தனையோ குடும்பத்துல கண்ணீரோடு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்கோம். கொரோனாக்கு முன்பாக ஆன்லைன் மூலியமா யூடியூப்ல டெய்லி காலையில் நைட்டும் ப்ரேயர் செய்தி அனுப்பிட்டு இருந்தோம். கொரோனா வந்துச்சு. அந்த நேரத்தில் நிறைய குடும்பத்தில் ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டாங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஜெபம் பண்ணியிருக்கேன். சில குடும்பத்தில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கும்போது கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இது ஏன் காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு ஜீவனை கட்டளையிட்டு இருக்கிறார். எதுக்காக? கீழ்ப்படிந்து நித்திய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நித்திய ரட்சிப்புக்குள்ள நம்ம போக முடியும். தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. இன்னைக்கு இந்த வேர்டு நமக்கு போதும். உங்க வீட்டுல யாரெல்லாம் டைரியில் எழுதி வைக்கிறீங்களோ எழுதி வைத்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. நம்ம நித்திய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணுமா? கீழ்ப்படியணும். இன்னைக்குள்ள சிலுவை தியானம். அதிகால வேளையிலே நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நாம் தியானிப்போம். 145ஆம் சங்கீதம் 18 முதல் 20 ஆகிய வசனங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதிகால வேளையிலே உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, கர்த்தர் பக்கத்துல இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார். இரண்டாவது, தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், தீமை விட்டு விலகியாச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து தீமை விட்டு விலகுறாங்களோ அவங்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார், விடுதலை செய்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி, அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்.
இன்று கடைசி காலத்துல வாழ்றோம். செல்போன்ல தான் நிறைய குடும்பத்திலே அன்பு கூர்றாங்க. முழங்கால் போட்டு ஜெபிக்க நேரம் இல்லை. வேதத்தை தியானிக்க நேரம் இல்லை. துதிக்க நேரம் இல்லை. ஃபேமிலிட்ட அன்பு கூற நேரம் இல்லை. எல்லாமே செல்போன்ல போய் அன்பு கூர்ந்து அப்படியே பாதி குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கு. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் உண்மையாய் கர்த்தர் நம்ம அன்பு கூர்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதையே நம்ம 2 டைப்ல சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் சர்ச்சுக்குள்ளேயே செல்போன் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. அப்பவும் சில குடும்பத்துல செல்போன் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. செல்போன் நிறைய குடும்பத்திலே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இல்லை. குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவ காரியங்கள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் காலவேளை யோசித்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி தான் இருக்கா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். அதிகாலவேளை ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பிரதர், எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நாளிலே அர்ப்பணிங்க. அப்பா, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்ப்பா, உலகத்துக்கு ஒத்த எனக்கு பேச வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அர்ப்பணிங்க. அதே போல என் வாழ்க்கையில ரொம்ப பாவம் இருக்கு அப்படின்னா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்க பிள்ளையா வாழ்ந்து ஆசைப்படுறேன், என்னை உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா, நான் உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா நான் வாழணும்ப்பா. நிறைய குடும்பத்திலே கடன் பிரச்சனை, பாவ அடிமை, அக்கிரமத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காலையில் ஆனா போதும், கடன் நிறைய இருக்கும், பொய் பேசுங்க, எத்தனையோ காரியத்தை போய் சிக்கிக்கொள்ளும், வெளியே தெரியாது. வீட்டுல கடன், லட்சக்கணக்கான கடன் இருக்கும். என் வாழ்க்கையில நான் கடன்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு மனுஷனுக்கு கடன் அதிகமா இருக்கும்போது அவ்வளவு மன அழுத்தம், பிரஷர். காலையில போன் வந்துடும், அவங்களுக்கு பதில் சொல்லணும், இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. இன்னைக்குள்ள வேத பூதியிலே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அண்ணே, என் வீட்டுல எனக்கு ரொம்ப கடன் இருக்குண்ணே, கர்த்தரை நோக்கி உண்மையா கூப்பிட்டீங்கன்னா போதும், கர்த்தர் சமீபமா இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். அவர் உங்க பக்கத்துல இருக்கும்போது இன்னைக்கு பிரச்சனையும் மாறும், உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அவருடைய கரத்திலே அர்ப்பணித்து புதிய நாளை நாம் தொடங்குவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா, எங்க எல்லாரையுமே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. சில குடும்பத்துல இதயத்துக்குள்ள ஒரே பாரம் தான்ப்பா இருக்கு. என் தேவன் மனம் இறங்க வேண்டும், என் தேவன் மனம் இறங்க வேண்டும். அதிகால வேளையிலே உபவாசத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் இருதயம் ஃபுல்லா துக்கத்தோடு இருக்கு, துக்கத்தோடு இருக்கு, துக்கத்தோடு இருக்கு. அந்த துக்கம் மாறட்டும், வேதனை மாறட்டும், சஞ்சலம் மாறட்டும், வருத்தங்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். இந்த மாசத்தினுடைய தேவைகளை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உபத்திரம், 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 கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. கடன் பிரச்சனையில போராடுறாங்க. ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ கட்ட வேண்டிய அமௌண்ட், சில குடும்பத்துல குழுக்குள்ள பணம், கடன் பிரச்சனை, ஃபைனான்ஸ்ல வாங்கினது, ஜுவல் லோன், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், வீட்டு வாடகை, கடை வாடகை, பிள்ளைகள் திருமணத்திற்காக வாங்கினது, வீடு கட்டுறதுக்காக வாங்கினது, பல கடன்ல ஜனங்கள் தவிக்கிறாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்க வேண்டும், கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்.
உங்க பிள்ளையோட வாழ்க்கையில இருக்கிற உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டுடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டுடுங்க. இன்னைக்குள்ள எல்லா பிரச்சனை உபத்திரத்துல கர்த்தர் மாற்றித்தாங்க. எக்ஸாம் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்காங்களோ அந்த பிள்ளைகள் விசேஷ ஞானத்தால் நிரப்பி ஆசுவீங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்துக்காங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்காக பண்ணிடும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால் முத்திரை போடட்டும். புதிய நாளிலும் புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, புது கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. கல்வாரி அன்பினாலே அப்போ உங்க பிள்ளைகளே கழுவி சுத்திகரிங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்க எல்லா கரை திரை எல்லாம் மாறட்டும். எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. தேவ அன்பு ஊற்றப்படட்டும். உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படட்டும். கர்த்தருக்காக நாங்க எழும்பி பிரகாசிக்கணும்ப்பா. கடைசி காலத்துல சுவிசேஷ அறிவிக்கிற பிள்ளைலாம் மாறணும்ப்பா. அழிந்து புற ஆத்துமாக்கள் மேல ஒரு பாரம் வேணும், எங்களுக்கு தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானது எங்க மேல தங்கிருங்கப்பா. சத்துருக்களை மேல அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகத்தை தாங்கப்பா. பரிசுத்தால நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறும் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துள்ள எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவனுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவனுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. அவனுடைய சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். இதயத்துக்குள்ள பாரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் நன்மை கிருபை தொடரட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. கற்பத்தினை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கால வேளையிலே சில குடும்பத்திலே கண்ணீரோடு முழங்கால் படிக்கிட்டு இருக்காங்கப்பா. இதயம் ஃபுல்லா துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு என் வாழ்க்கையில உபத்திரம் மாறுமா என்று திறப்புல நிக்கிறாங்கப்பா. என் தேவன் மனமிறங்க வேண்டும், என் தேவன் மனமிறங்க வேண்டும், என் தேவன் மனமிறங்க வேண்டும். ரிது சாந்தோட்டோ நமாக்க புதுவேக்கியதுனா எந்தெந்த குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. என் நாமத்தின் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பேர் பேராக ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல கால வேளையில அப்பா சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஐசியூல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்காங்க, இன்பேட்ல இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா ஆப்ரேஷன் டெலிவரி, சரீரத்துல பல பிரச்சனை. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறோம் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. சில குடும்பத்துல சம்பளம் வராம இருக்குப்பா. சில குடும்பத்துல அப்பா சரீரத்திலே பல பலவீனம். என் தேவன் மனம் இறங்க வேண்டும். யாரெல்லாம் அப்பா அந்த நாளில எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல என்னென்ன உபத்திரம் இருக்கு எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றுங்க. வேலையில பிரச்சனை, சில குடும்பத்திலே வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல பல உபத்திரத்தின் நடுவுல ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. வெளிநாட்டுல இருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க.
சில குடும்பத்திலே காலை வேளையில வேலைக்கு புறப்படுறாங்க, ஆபீஸ் போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க. சில குடும்பத்திலே காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்ட்ல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற இடத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே காலை வேளையில கவர்மெண்ட் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் உம்முடைய கரத்துல பண்ணிடும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. முன்னும் பின்னுமா தேவதூதன் நிப்பாங்க. வாகனத்துல புறப்பட்டு போறாங்க, டிரைவிங் லைன்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. விசேஷ பாதுகாப்பு தாங்க, குடும்பத்துக்கு பாதுகாப்பு தாங்க, வாகனத்துக்கு பாதுகாப்பு தாங்க. கால வேளையிலே ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால முத்திரை போடப்படட்டும். விசேஷமாக கால வேளையிலே அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குடும்பத்துல நிம்மதியில்லா சூழ்நிலை, கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா பல பிரச்சனை நடுவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கண்ணீரோடு வாழ்றாங்க, ஜெபிக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை, உபவாச நாட்கள்ல உபவாசத்தோடு இருக்காங்க. என் கணவர் என் கூட மறுபடியும் வருவாரான்னு சொல்லி தரப்புல நிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், விக்கிரத்துல இருக்கிறாங்க, குடும்பம் ரட்சிக்கப்படணும், தரப்புல நிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்க. மதுபான அடிமையில, போதை காரியங்களை, கஞ்சா பழக்கத்துல எத்தனையோ குடும்பத்திலே அனுதினமும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த குடும்பம் மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இணைந்திருக்காங்களோ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. கொழுந்துடைய அக்னி அவங்க உள்ளத்துல பட்டி பிடிட்டும். வேதத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியார் நீங்க உங்க பிள்ளையோட பேச வேண்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். தேவன் அருளி அப்ப மினிஷன் மூலியமாக இணைந்திருக்கிற சகோதரி சகோதரர் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பொறுத்தர பண்ணி இரவும் போலுமாக உபவாச நாட்கள் இணைந்திருக்காங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். குடும்பத்துல தடைகள், கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படணும். கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க, கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க. கிருபையின் காலத்திலே அப்பா எங்களுக்கு ஜீவன் இருந்த கிருபைக்காக நன்றிப்பா. யாரெல்லாம் விசேஷமா ஜெபிக்கிறாங்களோ இந்த மாசத்துக்குள்ள எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வேற வேற இடத்துல தங்கி இருக்காங்க, தனிமையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, விதவையா இருக்காங்க, பிள்ளைகள் பேச மாட்டேங்குது. சில குடும்பத்துல ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, ஊனமுற்றோரா இருக்காங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ, முதியோரா இருக்காங்க, வயசாயிட்டு விளையாடுத்தோடு ஜெபிக்கிற படுத்த படுக்கையில இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும். உங்க நாமம் மட்டுமே விடட்டும்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா. இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிபூரணமான கிருபை அப்ப அவங்க பிள்ளைகள் மேல எப்பொழுதும் தங்கியிருக்கட்டும். நித்திய ஜீவனுக்கு வர்றதுக்கு அப்பா எல்லா பிள்ளைகளையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. உம்முடைய கிருபைக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிந்து கைக்கொள்ளணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. சில குடும்பத்துல வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்கப்பா, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்துதாங்க, கர்த்தர் வாசல் திறந்துதாங்க, கர்த்தர் வாசல் திறந்துதாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என் பேர் ரவிராஜ், எனக்காக ஒரு நிமிடமா ஜெபிங்க. யூடியூப் சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வேற வேற நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க, ஜெப குறிப்பு இருந்தால் வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொள்ளலாம். 9363064181 நம்பர் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். உபவாச நாட்களிலே டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
தொடர்ந்து ஜெபத்துல இருங்க, வேதத்தை தியானிங்க, தேவனை துதிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.